மனவாட்டி சபையானவள் கிறிஸ்துவுடைய மனவாட்டி எப்படி மாலன் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இன்னும் அநேக வார்த்தைகளை சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். எப்படின்னா, இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி பேதுரு இன்னும் அநேக வார்த்தைகளினாலே அன்றைக்கு முதல் எழுப்புதல் பிரசங்கத்தை செய்த போது அவர் என்ன செய்கிறாரு? சாட்சியாக சொல்லி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்ப மாறுபாடா இருக்கிற இந்த உலகத்தை விட்டு, இந்த பாவ உலகத்தை விட்டு, இன்றைக்கு என்ன அப்படின்னா, மனவாட்டி சபை கரை திரை உள்ளவளாக, பிழை உள்ளவளாக, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவளாக ஒரு லவோதிக்கா சபையுடைய அனுபவத்திலே உலக ஐஸ்வர்யத்தை மேன்மையை குறித்து அவள் எனக்குள்ளே ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறாள். அவளுடைய ரட்சிப்பின் வஸ்திரமே இல்லாமல் அவள் நிர்வாணமாய் இருக்கிறதை கூட அறியாதபடிக்கு அவள் சொல்லுகிறார், என்னிடத்துல ஒரு குறை கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன செய்கிறார்? மேன்மை பாராட்டுகிறா, தன்னையே மேன்மை பாராட்டுகிறா. ஆனா தேவன் சொல்லுகிறாங்க, நீ எப்படி இருக்கிற? நீ நிர்பாக்கியம் உள்ளவளா இருக்கிற, நீ கரை உள்ளவளா இருக்கிற, திரை உள்ளவளா இருக்கிற, நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல வாந்தி பண்ண போகிற அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற. ஆனா நீ உன்னை குறித்து என்ன செய்கிறாய்? இந்த உலக லௌகீக, உலக ஆஸ்தி, உலக அந்தஸ்து, உலக சுகபோகம் இதை வைத்து நீ உன்னை சொல்கிறாய் எனக்கு ஒரு குறை இல்லை என்று உன்னையே நீ மேன்மைப்படுத்துகிறாய். நீ நிர்பாக்கியம் உள்ளவளாயிருக்கிறாய், நீ பரிதபிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறாய். நீ தரித்திரரை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ கொடிய தரித்திரம் உள்ளவளாய் இருக்கிறாய். உலக வாழ்க்கையிலே செழிப்பாக பணம் சம்பாதித்து, அதாவது இன்றைக்கு சுகபோகமான வாழ்க்கை, காரு தானா, வீடு தானா, பங்களா தானா, ஆமா என்னது என்ன வஸ்திரம், நேரத்துக்கு நேர வஸ்திரம், நேரத்துக்கு நேர நம்ம என்னது சுகபோகமான வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, உலக வாழ்க்கை ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறாங்க, நீ தரித்திரனும் குருடனுமாய் இருக்கிறாய். மனவாட்டி சபையானவள் எப்படி இருக்கிறாள்? நிர்பாக்கியம் உள்ளவளாக, தரித்திர ஆவிக்குரிய தரித்திரம் உள்ளவளாக, வசனம் இல்லாத பகுதியிலே தன்னை அவள் என்ன செய்கிறாள்? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாள். வசனம் தெரியாதபடி, வசனத்தின்படி வாழாதபடி, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையை அடையாதபடி. ஓசியா 2வது அதிகாரம் 19-20 இப்படியாய் சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீதி நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். தேவ பிள்ளையே, உன்னை நித்திய விவாகத்துக்காக நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? என்கேஜ்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். வைத்து விட்டு இப்ப என்ன அப்படின்னா, நான் உன்னைய உருக்க இரக்கமாக, கிருபையாக, நீதியாக, நியாயமாக, உண்மையாக நான் உன்னைய ஏமாத்த மாட்டேன். உன்னையத்தான் திருமணம் பண்ணுவேன். மனவாட்டி சபைய ஏன் அப்படின்னா, அகாஸ்வர் ராஜா அவ சந்திக்க போற ரூபவதியான கன்னி பெண்களை சந்திப்பதற்காக 12 மாதம் 6 மாத வெள்ளை போல 6 மாத சுகந்த வர்க்கம் மற்ற ஸ்திரீகளுக்குள்ள சுத்திகரிப்புக்குரிய சகல காரியங்களை என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவை சந்திக்கிறான். ஆனா தேவ பிள்ளைய, நீங்கள் என்னை சந்திக்க, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனை சந்திக்க அவர் வாசனை திரவியங்கள் கொடுக்கல. தன்னுடைய சொந்த ரத்தத்தை, முழு ரத்தத்தை என்ன செய்தாங்க? நமக்கு கொடுத்தாங்க. நம்ம ஏமாற்றுவதற்கல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்காக. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்கிறதா? நம்மளை பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
எப்படி எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வர் ராஜாவை சந்திக்க தன்னை என்ன செய்கிற வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் மற்ற ஸ்திரிகளுக்குள்ள சுத்திகரிப்புக்குரிய பொருட்களினாலும் தன்னை சுத்திகரித்து அகாஸ்வரை மயக்குவதற்காக என்னது சகல பகுதியிலே தன்னை அலங்கரித்து முழுது வாசனையாக இங்கே நடக்கும் போது அங்கே வாசனை அடிக்கும்படியாக தன்னுடைய சகல பகுதியிலே சரீரத்தை என்ன செய்கிறார்? முழுவது வாசனை திரவியத்தினாலே வாசனைப்படுத்துகிறார். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, சுத்திகரிப்பதற்காக அவருடைய சொந்த ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நாட்டங்களையும் அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் எல்லா தேவனுக்கு பிடிக்காத ஜன்ம சுவாவங்களையும் மாமிச கிரியைகளை சுயங்களையும் உடைத்து கழுவி சுத்திகரிக்கிறது. எதற்காக? நான் உங்களை நித்திய விவாகத்திற்கென்று நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உருக்க இரக்கத்தினால, நீதி நியாயத்தினால, கிருபையினால உண்மையாய் உங்களை நான் நியமித்திருக்கிறேன். ஏமாற்ற மாட்டேன். உலகத்தில் நடக்கிற திருமணம் கூட சில பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நின்று போய் விடுகிறது. என் ஆலயத்துக்குள் வந்து கூட நின்று போய் விடுகிறது. தெய்வ பிள்ளைய, ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். உண்மையாய் நான் உங்களை நியமித்திருக்கிற நித்திய விவாகத்துக்கு நான் உங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறேன்? என்கேஜ்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். யார? மனவாட்டி சபையை இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய் என்றால், பாதாளத்திற்கு போகிற பகுதியிலே கரை உள்ளவளாக, திரை உள்ளவளாக, பிழை உள்ளவளாக, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவளாக, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாந்தி பண்ணி போடக்கூடிய, அதாவது வஸ்திரமே இல்லாமல் நிர்வாணமா இருந்துட்டு அவள் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். திருமணத்திற்கு எப்படி ஒரு மனவாட்டியானவள் தன்னை என்ன செய்கிறார்? அலங்கரித்து மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த அந்த சாரியை கட்டி அவன் என்ன செய்கிறான்? நல்லா ஜோடித்து தன் கணவனை மயக்குவதற்காக அவர் இவருடைய அழகிலே மயங்கும்படியாக தன்னை அலங்கரித்து என்ன செய்கிறார்? வருகிறார். ஆனா இங்கே மனவாட்டி சபையானவள் எப்படி இருக்கிறா அப்படின்னா, நிர்வாணியா இருக்கிறா, தரித்திரராயிருக்கிறா.